கொஞ்சம் நுட்பமாக்குறீங்க. இப்ப உங்களோட நினைவுல உங்கள்கிட்ட இருக்கிற நினைவுல பதிவுகள் எல்லாம் இருக்கு. நிறைய பதிவுகள் இருக்கு. வெப்பமே என்னென்ன பதிவெல்லாம் இருக்கு? முதலாவது நீங்க ஒரு பதிவா இருக்கிறீங்க. நீங்க உங்கள ஒரு பதிவா வச்சிருக்கிறீங்களா இல்லையா? நினைவுல பதிவா வச்சிருக்கிறீங்க. அந்த பதிவாரத்துக்கு காரணம் என்னன்னா கண்ணாடியில உங்களை பார்த்தது. கண்ணாடியில பார்க்காம அந்த பதிவு வந்திருக்காது. ரெண்டாவது சரியா, இப்ப மாமரம் என்று ஒரு பதிவு இருக்கு. மாமாண்டு சொல்லி ஒரு பதிவு இருக்கு. உம்மாண்டு சொல்லி ஒரு பதிவு இருக்கு. வாப்பாண்டு சொல்லி ஒரு பதிவு இருக்கு. உலகம் என்று ஒரு இப்படி பதிவுகள் நிறைய இருக்கா இல்லையா? இதுல எல்லா பதிவுமே எல்லாத்தையும் எடுங்க. மொத்தம் உங்களோட நினைவுல இருக்கிற எல்லா பதிவுமே உங்களோட கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்பட்டுச்சா இல்லையா? விளங்குதாது? கட்டுண்ட புலன்களை கொண்டுதானே உள்ளம் உள்வாங்கிருக்கு. உள்ளத்துல அந்த பதிவு ஏற்பட்டிருக்கு. அப்படித்தானே? அப்ப மொத்தத்துல பார்த்தா இப்ப மாமரம் என்று சொல்லி உங்களோட உள்ளத்துல ஒரு பதிவு இருக்கின்ற வெப்பமே. அப்படி உங்களோட உள்ளத்துல இருக்கிற அந்த மாமரங்கிற அந்த பதிவு உங்களோட கட்டுண்ட புலனை கொண்டு இல்லாட்டி கட்டுண்ட கண்ணை கொண்டு கண்ட காட்சியாகத்தானே உள்ளத்துல வந்து பதிஞ்சிருக்கு. இதே மாதிரி இப்ப நான் சொன்ன எல்லாமே கட்டுண்ட ஒரு பதிவா இருக்கா இல்லையா? இப்ப நீங்களும் ஒரு கட்டுண்ட பதிவா இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப மொத்தத்துல நினைவுல இருக்கிற எல்லா பதிவுகளுமே இந்த கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்பட்டு கட்டுண்ட பதிவாக இருக்கிறது யதார்த்தமா இல்லையா? உண்மையா இல்லையா? ரைட். இப்ப இப்படி கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்பட்ட இந்த பதிவுகள் தவிர்ந்த ஏதாவது ஒரு பதிவும் உடைய நினைவுல இருக்கா? இப்ப அதாவது கட்டுண்ட பார்வையை கொண்டு வந்திருக்க கூடாது, கட்டுண்ட கேள்வியை கொண்டு வந்திருக்க கூடாது, கட்டுண்ட ஸ்பெரிசத்தை கொண்டு வந்திருக்க கூடாது. இப்படி கட்டுண்ட புலன்கள் தவிர்ந்த கட்டுண்ட புலன்கள் ஊடாக கட்டுண்ட புலன்கள் வாயிலாக வராத ஏதாவது ஒரு அனுபவம் உங்களோட நினைவுல இருக்கா? கற்பனையும் நீங்க இந்த கட்டுண்ட விஷயங்களை வச்சுத்தானே கற்பனை பண்ணிக்கிறீங்க. இப்ப கற்பனை உதாரணத்துக்கு வைங்கள, ஒரு வீடை பண்றீங்க. ஒரு வீடை நீங்க ஏற்கனவே கண்டிருக்கிறீங்களா இல்லையா? இப்ப வீடொண்டையே நீங்க இன்னும் காணல. அவ மொத்தத்துல கற்பனையும் உங்களோட பதிவுல இருந்துதான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போய் பதிவுல இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அது ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி நீங்க கற்பனை பண்றீங்க. இப்ப உங்களோட நினைவுல எந்த பதிவுமே இல்லைன்னு வெப்பமே. நீங்க உங்களோட கட்டுண்ட புலன்களை கொண்டு நீங்க ஒரு பதிவையும் வாங்கல. உங்களோட உள்ளத்துல எந்த பதிவுமே இல்லை. அப்படி உள்ளம் இருக்கக்குள்ள என்னத்தை கற்பனை பண்ணுவது? ஏதாவது ஒன்றை கற்பனை பண்ணுமா? வழி இல்லையே. வழி இல்ல. அப்ப கற்பனையும் என்ன செய்தா கட்டுண்ட புலன்கள் வாயிலாக உள்வாங்கப்பட்ட பதிவுகள் அடிப்படையில இருந்துதான் கற்பனையும் வருது. அப்ப கற்பனையும் வருகுது, அதால கனவும் வருகுது. அதால மொத்தத்துல உங்களோட நினைவுல கட்டுண்ட புலன்களை கொண்டு உள்வாங்கப்பட்ட பதிவுகள் இல்லாம ஏதாவது ஒரு பதிவு இருக்காண்டு கேட்க, ஏதாவது ஒரு நினைவுல ஒன்று இருக்காண்டு கேட்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சிந்தனை செஞ்சு செல்லுங்க. ரைம் சாச்சா? முகத்தை காட்டுங்க. சத்தத்தை மைக்கோ பண்ணுவீங்க. நினைவுல பாருங்க கட்டுண்ட மொத்தத்துல நினைவுல நினைக்காத வரைக்கும் சச்சா அது கட்டுண்ட பொருள் இல்லை. ஆனா அந்த நினைவுக்கு நீங்க உள்வாங்கினது எப்படி? கட்டுண்ட புலன்களை கொண்டுதான் உள்வாங்கினீங்க. அப்ப அங்க நினைவுல அது எப்படி இருக்கு? நினைக்கும் போது
நினைக்காட்டியும் சாச்சா அந்த நினைவுல அது கட்டுண்ட பொருளாகவே இருக்கு. ஏன் இப்படி இருக்கேன்னா நீங்க கட்டுண்ட புலனை கொண்டு ஒரு நீளம் அகலம் கணத்தில உள்வாங்கினீங்க. அப்படி உள்வாங்கி நினைவுல பதிகக்குள்ளையும் அது ஒரு நீளம் அகலம் கணத்தில பதியும். அப்ப நீங்க நினைக்காம இருக்கிற டைம்ல அது எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. அவ்வளவு. ஆனா உண்மையிலேயே அந்த நினைக்கக்குள்ள அது கட்டுண்டு வருகுதுண்டா நீங்க நினைக்காம இருக்கிற நேரமும் அது கட்டுண்டுதான் இருக்கு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னண்டா அப்படி உங்கூட புலன்களுக்கு கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்படாத ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுடைய நினைவுல இருக்கா? ஒன்றுமே இல்லையா? யார் சொன்ன? யார் ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொன்ன? அது இல்லையா? அது நீங்க எந்த கட்டுண்ட புலனை கொண்டு அனுபவிச்சீங்க? அனுபவத்தை அந்த அனுபவத்தை பெற்றீங்க. நினைவுல என்ன இருக்குன்னு கேட்கக்குள்ள நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையை நினைச்சு பாத்தீங்களா? அந்த ஆழ்ந்த உறக்க நிலை உங்களோட நினைவுல உங்களுக்கு தெரியுது. எப்படி நீங்க இந்த கட்டுண்ட புலனை கொண்டு அந்த அனுபவத்தை பெற்றீங்க? எப்ப ஏகமா தெரியறதுக்கு கட்டுண்ட புலன்களை கொண்டு அந்த அனுபவத்தை எடுத்திருப்போமா? ஆனா அப்படி கட்டுண்ணாத புலனை கொண்டு ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா இப்ப நினைவுல? அதை தவிர மற்ற எல்லாமே கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்பட்டதா இல்லையா? சரிவா? ஏனென்றா ஆழ்ந்த உறக்க நிலைய இன்னங்க உங்களோட கண்ணால பாருங்க என்று சொல்லி சாயிப்னா நான் உங்களுக்கு காட்டலாமா? யாராவது அப்படி காட்டியா அந்த அனுபவம் நம்முடைய நினைவுல இருக்கி? யாராவது அப்படி காட்டியா நம்முடைய நினைவுல அந்த அனுபவத்தை எடுத்திருக்கோம்? அப்ப கட்டுண்ட புலன்கள் எல்லாம் மறக்கிற நேரத்துலதான் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த அனுபவத்தை நாம கட்டுண்ட எந்த புலன்களை கொண்டும் எடுக்கல. கட்டுண்ட புலனை கொண்டும் நினைவுல அந்த அனுபவம் நமக்கு ஏற்படல. அப்ப நமக்கு கட்டுண்ணாத ஒரு அனுபவம் இருக்கண்டா, கட்டுண்ணாத புலன்களை கொண்டு ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டாம். அந்த அனுபவம் எது? ஆழ்ந்த உறக்க நிலை தானே. அதனாலதான் அதை அறிய சொல்றாங்க சார். ஏன்னா அப்படி ஒரு நினைவுல அப்படி ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த அனுபவத்தை கட்டுண்ணாத புலனை கொண்டு கட்டுண்ணாத ஒரு நிலையாக நான் இருந்திருக்கேனே, நான் எப்படி இருந்தேன், அங்க எந்த அமைப்பு என்ன அறியணுமா இல்லையா? அப்ப அத அறிகிறது கட்டுண்ட ஏதாவது ஒரு புலனை கொண்டு போய் நான் அந்த நிலையை அறிய முடியுமா? கட்டுண்ட புலன் ஏதாவது ஒன்று அந்த நிலையை அறியறதுக்கு அந்த இடத்துக்கு போகுமா? சரி, போகுதில்லை. கொண்டுட்டு போவோம் ட்ரை பண்ணுவோமே, போகுமா? அப்ப ஏன் இல்ல மறக்குது தெரியுமா? அது எதை கொண்டுமே அதான் என்ன செய்யல, அனுபவத்துல புரியல. எந்த கட்டுண்ட புலனை கொண்டுமே அந்த அனுபவம் நமக்கு வராது. ஏன்னா அது கட்டுண்ட புலன்களை கொண்டு பெற்றுக்கொள்ற அனுபவம் இல்லை. அப்ப ஹக்கு காட்சிக்கு எட்டாது, பேச்சுக்கு தட்டாது, பேரின்ப தேனூற்று என்று சொல்றாளா இல்லையா? அப்ப நீங்க எவ்வளவு நேரம் அதை நினைச்சுக்கிட்டு அதுல சரிபட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுடைய உள்ளம் என்ன செய்யும்? சாந்தி பெறும். அப்ப அல்லாஹ்வை நான் ஏகம் என்று சொல்லி நீங்க ஞாபகப்படுத்தினா அந்த கல்பு சாந்தி பெறும்ங்கிறது ஹக்கா இல்லையா? ஹக்கான விஷயம். அப்ப இன்னைக்கு அந்த ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் நினைவுல எந்த கட்டுண்ட புலனை கொண்டும் உள்வாங்கப்படல. எந்த கட்டுண்ட புலனை கொண்டும் நான் அதை என்ன செய்யல, காட்சியாக பெறல. எந்த கட்டுண்ட புலனை கொண்டும் எந்த நினைவுல அந்த பதிவு வரல. அப்ப நினைவு இயல்பாகவே அந்த அனுபவத்தை வச்சிருக்க இல்லையா? அப்ப அந்த ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொல்ற அந்த அனுபவம் இப்ப கற்பனையா அனுபவமா? அப்ப அந்த அனுபவத்தை அமா என்ற அனுபவத்தை
உணர வைத்து, அம்மா என்ற அனுபவத்தை நிகழ்காலத்தில் இருத்தி வைக்குமாம் களிமா. அப்ப அந்த அனுபவத்தை உணர்வை கொண்டுதான் எடுக்கலாமே அல்லாமல், உணர்வை கொண்டுதான் உணரலாமே அல்லாமல், உணர்வை கொண்டுதான் பெற்றுக்கொள்றதுக்குரிய வழி இருக்கே அல்லாமல் எந்த கட்டுண்ட புலனும் அந்த இடத்துக்கு போகாது. எந்த கட்டுண்ட புலனை கொண்டும் அந்த இடத்துக்கு யாரும் போகல. ஏனென்ற அந்த நிலையில கட்டுண்டிருக்கிற இந்த புலன்கள் எல்லாம் ஒரு நிலைப்பட்டிருக்க இருக்கு, ஒரு நிலையில இருக்கு. பார்வை, பேச்சு, மூச்சு, பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு யாவும் இன்னைக்கு பண்பா இருக்கு, ஒரு பண்பா இருக்கு. அப்ப அந்த பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சுங்கிற பண்பு சொந்த அனுபவத்தில உணர்ந்திருக்கிற நிலைதான். அத நினைவு நமக்கு என்ன செய்யுது? நினைக்க சொல்லி செல்லுதா இல்லையா? மறக்க வேணான்னு சொல்லுதா இல்லையா? அத மறக்கிற அந்த மறதியை நீக்க செல்லுதா இல்லையா? இதுக்குத்தான் இப்ப ஞாபகம் தான் திரிக்கு, நமக்கு திக்ரு தான் திரிக்கு. இப்ப கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்பட்ட பதிவுகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு திக்ரு தந்திரிக்கா? கட்டுண்ணாத புலனை கொண்டு நினைவு பெற்ற அந்த அனுபவத்தை பாதுகாக்கிறதுக்கு திக்ரு தந்திரிக்கா? நல்ல விளங்கிக்கங்க, உங்களுக்கு விளங்கல விஷயம் திரும்ப கேட்க. இப்ப உள்ளத்துல கட்டுண்ட புலனை கொண்டு ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் இருக்கு மொத்தமா, சரியா? இது அல்லாத கட்டுண்ணாத கட்புலனை கொண்டு ஏற்படாத ஒரு அனுபவமும் இருக்கு. அது கட்டுண்ணாத ஒரு அனுபவம். ஒரு நீளம், அகலம், கடத்தில் அது கட்டுண்ட ஒரு அனுபவம் இல்லை. ஒரு கட்டுண்ட நிலையில நான் அதை அனுபவிக்கல, ஆனா அனுபவத்தை பெற்றேன். அந்த அனுபவம் இருக்கு எனக்கிட்ட. ஆனா கட்டுண்ட புலனை கொண்டு எனக்கு அந்த அனுபவம் ஏற்படல. அதுக்கும் இந்த நினைவுல பதிவா இருக்கு, நினைவு வச்சிருக்கு, சரியா? இப்ப கட்டுண்ட புலன்களை கொண்டு உள்வாங்கப்பட்டது தானே ஒரு கோடா கோடி பதிவு இருக்கி. இந்த பதிவுகளை பாதுகாக்கிறதுக்கு ஞாபகம் தந்திரிக்கா, அதாவது திக்ரு தந்திரிக்கா? கட்டுண்ணாத ஏக வியாபகமாக நான் ஏகம் என்று சொல்லி இருக்கிற அந்த அனுபவத்தை மறக்காம நிலைப்படுத்துறதுக்கு ஞாபகம் திக்ரு தந்திரிக்கா என்றுதான் நான் கேட்டேன். அப்ப நான் ஏகமாயிருக்கிற அந்த நிலையான இருப்ப நான் அறியறதுக்காக அந்த நிலைய அப்படியே ஞாபகத்திலேயே கொண்டாந்திருக்கேன். இப்ப ஞாபகத்திலேயே வச்சுட்டு இருக்கேன். இப்ப மறக்கல. நான் எப்ப அது மறந்து போகுதுண்டா, எனக்கு நீளம், அகலம், கணத்தில கட்டுண்ட பொருட்கள் எல்லாம் உள்ளத்தில நினைவுபடுத்தப்படுகிறதோ, ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, அந்த நேரத்திலே என்ன செய்யுது? அது மறக்குது, மறக்குது. அப்ப இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கா? இந்த அதை மறக்கிற எல்லாத்தையும் நீக்க வேண்டியிருக்கு. அழிக்க செல்ல, இல்லாமக்க செல்ல, நமக்கு தேவை இருக்கு. அதுல உட்கார்ந்ததுக்கு பிறகு நாம அறிவண்டி இப்ப இதைத்தான் எடுக்க போறோம். இப்ப மறந்த அறிவு திரும்ப வரும். இப்ப திரும்ப அறிவை வரப்போகுது. எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பொருளா வந்துச்சு. அந்த ஏக வியாபக நிலையில நிலைச்ச உடனே இப்ப இதெல்லாம் என்ன செய்ய போகுதுண்டா, பொருளா வரப்போகுது. இல்ல, எப்படி அறிவு வரப்போகுது. அறிவுதான் பொருளா தெரிஞ்சிருக்கேன்னு உணர போறோம். இப்ப பொருளா தெரியுது, பொருளா உணர்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப அந்த நிலையில தரிச்சதுக்கு பிறகு இந்த வாப்பா பொருள் இல்லடாப்பா, அறிவு தான் எனக்கு பொருளா தெரிஞ்சிருக்கு, அறிவு தான் எனக்கு பொருளா தெரிஞ்சிருக்கு என்ற இடத்துக்கு வர போறோம். அப்ப அதனால இப்ப இது என்ன செய்யணும்டா, அந்த கட்டுண்டாத அந்த அனுபவத்தை கட்டுண்ட எந்த பதிவெல்லாம் மறக்க வைக்குதோ அதை நீக்கி அந்த கட்டுண்டாத நிலையை நிலைப்படுத்துறதுக்கு தான் ஞாபகம் தந்திருக்கண்டா. ஞாபகத்துல அதை தேக்கணும். நான் இந்த மறக்கிறத நீக்கணும். அப்ப மறதியை நீக்கி தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உன்னை நிறுத்தி உண்மை சாந்தியில் என்ன செய்வோம், நிலை பெறணும் என்றுதான் இப்ப இன்னைக்கு சொல்லப்படுகிறது.
அப்ப ஈனைக்கு இப்ப இந்த கட்டுண்ட நிலை கட்டுண்டாத அந்த நிலையை நமக்கு மறக்கடிக்குதா இல்லையா? மறக்கடிக்கும் தானே. இப்ப கட்டுண்ட நிலைகள் ஒவ்வொன்றும் நம்ம உள்ளத்துல நினைச்சு பார்க்க அந்த நினைவுல கட்டுண்ணாத புலனை கொண்டு கட்டுண்ணாத அனுபவம், அந்த அனுபவம் நமக்கு என்ன செய்யும்? மறந்துதான் போகும். அது பகலைக்கெல்லாம் நமக்கு மறக்கடிக்குதா இல்லையா? கொஞ்ச நேரமாவது இடிக்க விடுவதா? அப்ப உள்ளம்ங்கிறது வெள்ளாடு, அதை உறுதிய கட்டி அந்த ஞாபகம் அந்த நிலையை நிலைப்படுத்துற மாதிரி நினைவுல உறுதிய கட்டி திக்கிறங்கிற சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க. அப்ப நான் கேட்ட உடனே ஏன் டக்கண்டு நினைவுக்கு வரல? நினைவுக்கு வந்துச்சு, வராம இல்ல, உங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. இதை சொல்றியா இல்லையான்னு அங்க ஒருத்தன் என்ன செஞ்சான்? இதா இருக்குமா, இதா இருக்காதா, இதானா, அங்க கொஞ்சம் ஊசலாட்டம் கொடுத்து விட்டு இருந்தான். இப்ப மொத்தத்துல கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க, உங்களோட நினைவுக்கே போய் பாருங்க. நீங்க எல்லா பதிவுகளையுமே இது கட்டுண்ட பதிவு, இது கட்டுண்ட பதிவு, இது கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கின பதிவு எல்லாத்தையும் நீக்குவீங்க. அப்படியே நீக்கிட்டு வரக்குள்ள இந்த அனுபவம் மட்டும், இது எந்த கட்டுண்ட எந்த புலனை கொண்டு நான் இந்த அனுபவத்தை பெறல என்று அந்த அனுபவத்துக்கு கிட்ட போன உடனே மனம் சாட்சி செல்லுதா இல்லையா? செல்லுதானே. ஏனென்றா நான் அந்த அனுபவத்தை இந்த கட்டுண்ட இந்த பார்வையை கொண்டோ, கட்டுண்ட இந்த கேள்வியை கொண்டோ, எந்த கட்டுண்ட புலன்களை கொண்டு நான் எந்த நினைவுக்கு உள்வாங்கலி. அப்போ அப்படி நான் நினைவுக்கு உள்வாங்காட்டி அந்த நினைவு எங்க இருக்கிப்ப? இன்னும் அதை மறக்காம வச்சிருக்கேன்டா. இப்ப நினைவு எங்க இருக்கு? இப்ப அப்படி நான் சின்ன காரணத்தை வச்சு அந்த ஏகத்தில் இருக்கிற அந்த நினைவு சாஹிப் நானாண்டு இன்னா கட்டுண்டு இருக்கிறத கூட ஒரு பதிவாத்தானே வச்சிருக்கேன். இப்ப நான் ஆரம்பத்திலே விளங்கப்படுத்தக்கூட உங்கள்கிட்ட சொன்னேன், சரியா? முதலாவது அந்த நினைவுல உங்களை நீங்க கட்டுப்படுத்தி கட்டுண்ட புலன்களை கொண்டு ஒரு பதிவை நினைவுல பதிச்சு வச்சிருக்கமா இல்லையா? பதிச்சு வச்சுதானே இருக்கும். இப்ப அதே மாதிரி உதாரணத்துக்கு இன்னா சாஹிப் நானாண்டு இருக்கிற இத நினைவு ஏகமா இருந்தா, நினைவு சாஹிப் நானாக்குள்ள இல்லையே. சாஹிப் நானாக்குள்ள நினைவு இருந்தா தானே பதிவிரிக்கும் சாஹிப் நானா. சாஹிப் நானா என்கிறதே அந்த நினைவுல பதிவா இருந்துட்டா, பதிவா இருக்கென்று எடுத்தோம்டா, அப்ப ஏகம் என்ன செஞ்சிருக்கி? தனக்கிட்ட இருந்த ஒரு பதிவை நினைவுபடுத்தி, அப்படி நினைவுபடுத்தின அந்த நினைவுல சாஹிப் நானா 85 வயசு மட்டுக்கு நிக்க அப்படி இருக்கலாமா? இல்ல, அந்த நினைவுலன்னு இருக்கார். அப்படி என்ன சாஹிப் நானா? இப்ப சாஹிப் நானா இங்க இருக்கக்குள்ள எப்படி நினைச்சிட்டு இருக்காளண்டா, நினைவு தனக்குள்ள இருக்கிறதாக நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சாஹிப் நானாவை நாம ஒவ்வொரு உறுப்புகளா நீக்கி அங்க எங்கடா அந்த நினைவு இருக்கன்னு கண்டுபிடிச்சா, அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவன் எங்க இருக்கான ஒரு அலம்பிடுவானா? அப்ப சாஹிப் நானா நினைவுல இருக்காகேண்டா. இப்ப சாஹிப் நானாக்குள்ள நினைவு இருக்கேன் எடுக்கிறையா? இப்ப சாஹிப் நானா நினைவுல இருக்கிறேன் எடுக்கிறையா? சாஹிப் நானா நினைவுல இருக்கிறேன்டா, சாஹிப் நானாவை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஒருத்தன் இருக்கானா இல்லையா? அவன் தானே காண்போன். அவன் தானே அவன் நினைவுல சாஹிப் நாடாங்கிற காட்சியை கண்டுகிட்டு இருக்கான். அப்ப கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனையன்றி கருவுல வேற இல்லை. அப்ப கருவுல யார் இருக்கா? அந்த காண்போனுக்கு தானே தெரியும் யார் இருக்கா. அப்ப அந்த கருவண்டி என்ன செய்கிறோம்? ஏக வியாபகமா இருக்கிற நிலையை எடுக்கும். ஏக வியாபகமா இருக்கிறது கருவண்டா, அந்த கருவுல இருக்கிறவன் தன்னை காணுகிறான்ங்கிறதான் நினைக்கான் என்று எடுக்கும்.
இப்ப காண்றது வேற, நினைக்கிற வர்றது இல்லை. அப்படி நினைக்கக்குள்ள அந்த நினைவுலதான் யாரு தெரியுறா? அந்த நினைவுல சாஹிப் நானா இருக்கிறவருக்கு தெரியற. இப்ப சாஹிப் நானா, இப்ப நீங்க இந்த உறவாட்டத்துக்கு வாரத்துக்கு முதல் நீங்க உங்களோட வீட்டை, உங்களோட ஹோல்ல இல்லாட்டி முன்னுக்கு எங்கேயாவது நின்றுப்பீங்களா இல்லையா? இப்ப நீங்க அதை இப்ப இன்னும் இருந்துகிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க எப்படி நிக்கிறீங்க, எப்படி நின்றீங்க, எப்படி ஒரு கதிரையை பிடிச்சு இருந்தீங்க என்று உங்களோட நினைவுல தெரியுமா இல்லையா? தெரியும் தானே? அப்படி தெரிகிற அந்த காட்சி நினைவுல தெரியுதா, இல்ல அங்க இருக்கிற சாஹிப் நானாங்கிற அவருக்குள்ள தெரியுதா? நினைவுல தெரியுது. அப்போ மொத்தத்துல இந்த உறவாட்டத்துக்கு இன்னும் வரும் வரைக்கும் 72 வருஷமாக தெரிஞ்சதெல்லாம் இப்ப எங்க தெரியும்? மொத்தத்துல நினைவுல தெரியும். அப்ப இப்ப நீங்க ஆரம்பத்தில இருந்து நினைவுட ஒரு பதிவாகவே 72 வயசு மட்டுக்கும் வந்திருக்கிறீங்களா இல்லையா? ரைட். அடுத்ததுக்கு போவோம். இப்ப உறவாட்ட முடிய திரும்ப ஹோலுக்கு போயிட்டீங்க. இப்ப உங்களோட மண்டபத்துக்கு இல்லாட்டி வெளியில போய் நின்றுக்கிட்டு உறவாட்டத்துல இப்ப இருக்கிறீங்களே, இதை நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள எப்படி தெரியும்? நினைவு தெரியுமா இல்லையா? இப்ப இருக்கிறது நிஜமா நீங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு இப்ப இன்னொரு 10 நிமிஷத்தால ஒரு அரை மணி நேரத்தால என்ன செய்வீங்க? நீங்க போய் வெளியில நின்று உறவாட்டத்துல நான் எப்படி இருந்தேன்னு நினைச்சு பார்ப்பீங்க. அப்படி நினைச்சு பார்க்கக்குள்ள நீங்க இப்ப எப்படி தெரிவிங்க? இன்னைக்கு இருந்தது எப்படி தெரியும்? இப்ப நினைவுல தெரியும். அப்ப இப்படியே ஒரு 85 வயசாகும் வரைக்கும் மொத்தத்தில நீங்க நிஜத்தில தெரிஞ்சீங்களா, நினைவுல தெரிஞ்சீங்களா என்று கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி நிஜத்தில தெரிஞ்சீங்க? நிஜத்தில தெரிஞ்சா இப்ப நீங்க இப்ப தெரியறத இதுக்கு முன்னுக்கு தெரிஞ்சதையும் நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள நிஜத்தில தெரியுறீங்களா, நினைவுல தெரியுறீங்களா? நல்லா திரும்ப கிரைங்க. கஷ்டம் இதை பிடிக்கிறது. பிடிபடுதா? பிடிபடாட்டி கொஞ்சம் கீழே போகும். இப்ப நீங்க சாப்பிட்டா 72 வயசு வரைக்கும் அப்படி இருந்த கட்டம் ஒவ்வொன்றையும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா, அது எல்லாம் நினைவுல இருக்கிறதாகவே தெரிய வேண்டி வருமா இல்லையா? ஆனா அந்தந்த கட்டத்துல நீங்க என்னமோ நிஜமா இருந்ததாகத்தான் நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கிறீங்க. அப்படி நினைச்சிட்டு இருந்தது மாளிகை குரு ரெண்டு இன்னும் விளங்கலையே. அப்ப மொத்தத்துல இப்ப 72 வயசு மட்டுக்கு நீங்க இருந்தத மொத்தத்தை அப்படி ரிப்பீட் பண்ணி பார்த்தா, பின்னோக்கி பார்த்தா, இப்ப நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள நினைவுல இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அப்ப மொத்தத்துல நினைவுல இருந்திருக்கிறீங்களா இல்லையா? இப்பயும் நினைவுல இருக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி இப்ப இருக்கிறத இன்னொரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்தால இன்னொரு இடத்த போய் நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள எங்க தெரிவிங்க? அப்ப 80 வயசு 85 வயசு ஆகக்குள்ள இயற்கை மரணம் வருது வெப்பமே. இப்ப நீங்க கடைசா அண்ணா இன்னா மரணிக்க போறீங்க. அந்நேரமும் நீங்க நினைவுல இருக்கிறதாக உங்களுக்கு தெரிய வேண்டி வராதா? ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நீங்க நினைவுல இருக்கிறதாக உங்களை காட்டாம, நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க போகவே இல்லை. அப்ப மொத்தத்துல 85 வருஷம் நினைவுல அப்படியே தொடர்ந்து இருந்தீங்களா, நினைவுலையே வாழ்ந்தீங்களா, நிஜமா வாழ்ந்தீங்களா? நிஜமா வாழ்ந்தோம்ங்கிற ஒரு எண்ணம். நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி வாழாதேங்க அவங்க. இப்ப நினைவுல உங்களுக்கு தெரிகிறது நிஜமா நிழலா? நிழல். ஏன் நினைக்கிறவன் யாரு? உங்களோட நினைவுல தெரிகிறது நிழலண்டா சரியா? அதை நினைக்கிறவன் தானே நிஜமா இருப்பான்.
இப்ப நினைவுல அதான் நான் நேரத்தோட கேட்ட உங்களுக்கிட்ட அந்த நினைவுல தெரியறதுக்கிட்ட அந்த நினைவுல தெரியுதே அதுக்கு கிட்ட அதுக்குள்ள நினைவு இருக்கான்னு கேட்டேன் நான். கேட்டதுக்கு நாம என்ன சொன்ன பதில் இல்லைன்னு. அப்ப இப்ப உங்களை நினைச்சவன் 85 வருஷமா உங்களை நினைச்சவனாக நினைவுல அவன் இருக்கிறதாக கண்டவன் ஒருத்தன் இருப்பானா இல்லையா? அவன் தானே நிஜம். அவன் இருப்பு நிலையை நிக்கிறீ அவன் ஏன் நிக்கிறான்? நீங்க தான். வேற யாரும் நிக்க நினைக்க வேணாம். அப்ப அந்த ஏக வியாபக நிலையில என்ன இருக்கண்டு தெரிய வேண்டி வரணுமா இல்லையா? அது என்ன இருக்கண்டு தெரிய வேண்டி எங்க வந்துச்சுண்டு அவன் அறிவுலானே. சரி, உதாரணத்துக்கு அவன் நினைவுல தானே வெப்பமே. இப்ப நினைவுல வந்தது நிழல் தானே. அதை நினைச்சவன் இங்க நிஜமா இருக்கானா இல்லையா? அப்ப நிஜமா இருக்கிற அது கருவண்டா. நினைவுல ஒவ்வொரு கட்டம் 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 கட்டமா வந்தது என்ன? நிலை. அத நீங்க இன்னும் நிஜமான நம்பிட்டு வாழ்றீங்களே, அப்படி இல்லை. இப்ப நான் என்ன நிஜமானா இருக்கேன்னு நம்பிட்டு வாழ்றேன்னா இப்படி நிஜமானா இல்ல உண்மையில. இப்ப நான் இன்னொரு 10 நிமிஷத்தால போய் வெளியே நின்று இதை நினைச்சு பார்த்த உடனே இது நினைவுல இருக்கிறதா எனக்கு தெரியுது. இப்ப நினைவுல இருக்கிறதா தெரிகிற நான் இந்த உடலுக்குள்ள இருக்கிறதா நினைக்கிறதாலாம் பிடிபடுகிறது இல்ல விஷயம். இந்த நான் உடலுக்குள்ள இல்லை. உடலுக்குள் நான் எனும் கூற்று உண்மையை உணராத உளுத்தலின் கூற்று. இப்ப நான்ங்கிறது என்ன? ஏகம். உள்ளது நான் எனும் ஏகமடா. அதில் உருப்பெற்று மறைகிறது தான் உலகம். அந்த உருப்பெற்று மறைகிறது எங்க நடக்குது? அந்த ஏகத்தில நடக்குது. அப்ப ஏகத்தில எங்க நடக்குதுன்னா அதை விளங்குறதுக்காக தன்னிலையில தண்ட அறிவுல ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வழியாகி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு உங்களோட இப்ப நான் எண்ணிக்கை உங்களை காட்டுறேன்டா உடலுக்குள்ள இருக்கிறதாக காட்டல. இப்ப நான் உங்களை நீங்க இப்ப ஏகமா இருக்கிறீங்க. ஏகமா இருக்கிற நீங்க சரியா உங்களோட அறிவுல எதை வெளிப்படுத்துறீங்க? பிம்பத்தை வெளிப்படுத்துறீங்க. நீங்க வெளியாகிறீங்களா உங்களோட பிம்பம் வெளியாகுதா? இப்ப நீங்க உங்களோட நினைவுல எது வெளியாகிச்சு? நீங்க வெளியாகல, நினைவுல உங்களோட பிம்பம் வெளியாகுதா இல்லையா? அப்ப மொத்தத்தில 85 வயசு வரைக்கும் நினைவுல கட்டம் கட்டமாக வெளியானது மொத்தமும் என்ன? அந்த பிம்பம் வெளியான என்னத்துக்கு தெரியுமா? உங்களை நீங்க அறியறதுக்கு. ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிற்பதேனோ. அந்த பிம்பத்தை வச்சு நீங்க உங்களை அறிஞ்சிருக்கணும் நான் யாருன்னு. அறியாம தடையா இருக்கிறது. இப்ப அறிய வேண்டிய அந்த பிம்பம் நினைவுல வெளிப்பட்டிருக்கி, நினைவுடைய ஒரு பதிவா இருக்கி, என்கிறத உணராதத்தில உணர்ற இடம் வராதத்தில ஏன் அது வருவதில்லை? அப்படி பிம்பமா வெளியானது எனக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியுது. என்ன அது தெரிகிறதுக்கு காரணம் என்ன? இந்த கட்டுண்ட புலன்கள் எல்லாம் என்ன செய்யுது? நான் இப்படி ஒரு ஆள் ஒரிஜினலா இருக்கிறதாக எனக்கு உணர்த்துதா இல்லையா? அப்படி உணர்த்துறதால நான் நிழலை போன்று நினைவுல தெரிகிறத என்ற நினைவுல நிழலை போன்று இருக்கிறத அந்த பிம்பத்தை என்ன செய்கிறேன்? நிஜமான நம்புறேன். நிஜமான நம்புறதுக்கு காரணம் என்ன? அந்த பிம்பத்தில இந்த புலன்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த புலன்கள் எல்லாம் ஏன் வருகுது? அந்த பிம்பத்தில தன்னை அறியறதுக்கு. தன்னை அறியறதுக்கு வார அதை நான் என்ன செய்யறேன்டா
அந்த ஊடகத்தையே நான் என்று எடுத்து நிஜமன நம்பி நான் ஒரு ஆள் இருக்கேன் என்று சொல்லி என்ன செய்யறேன், உறுதியா நம்புறேன், உறுதிப்படுத்துறேன். படுத்துறதால இப்ப நான் நினைவுல இருக்கேன், நினைவுல தான் நான் தெரிகிறேன் என்று நான் உணர்றேன் இல்லை. அப்ப மொத்தத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆள் நின்றுகிட்ட ஒரு சந்தியில சாஹிப் நானாண்டு ஒரு ஆள் வாழ்ந்தாரு. நல்ல மனுஷனா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். நினைச்சு கதைக்காரு ஒரு ஆள். அங்க எங்கேயாவது ஒரு சந்தியில இந்த ரோட்ல சாஹிப் நானாண்டு ஒரு ஆள் வாழ்ந்தாரு, நல்ல மனுஷனா, அவர் நினைச்சிட்டு கேட்கிறா இல்லையா? அப்பையும் சாஹிப் நானா எங்க வந்து போறாரு, அவர நினைவுல வந்து போறாரு. இப்படி கோடா கோடி பேர்ற நினைவுல நீங்க வந்து போற மாதிரி வாழ்றேன்டா, இந்த உண்மையை உணருங்க, இந்த உண்மையில நிலைங்க. நீங்க வாழ்றீங்க, நீங்க வாழுவீங்க கண்டிப்பா. உனக்கிட்ட சாப்பிட்டா அல்ஹம்துலில்லாஹ். ஓ, அப்ப இதோட நிப்பாட்டு. சரி 11 மணி.